ஈரான் இஸ்ரேல் போரால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெங்களூருவில் நாளை முதல் உணவகங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் போரால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நாளை முதல் பெங்களூருவில் உணவகங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெங்களூருவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கிருக்கும் ஹோட்டல்கள் மூடப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூரை தொடர்ந்து சென்னையிலும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெங்களூருவில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் அங்கிருக்கும் ஹோட்டல்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள், முதியவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து லாரி ஓட்டுநர்கள் பேசியிருக்கிறார்கள். அதனை பார்க்கலாம். அந்த ஈரான் அமெரிக்கா போர் நடந்ததுனால சிலிண்டர் கொஞ்சம் லோடு கொஞ்சம் டிமாண்டு தான் இருக்கு. அதாவது வணிக இது பெரிய 19 kg சிலிண்டர் நல்லா வெயிட்டிங்கில் இருக்கிறோம். 14 kg கொஞ்சம் சரியாக லோடாகி நிற்கிறோம். அதனால சிலிண்டர் தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன். மணலியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சாமானியர்களை இஸ்ரேல் ஈரானின் போர் பாதிக்கிறது. முன்பதிவுக்கான கால இடைவெளியையும் மத்திய அரசு நீட்டித்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் போர் சாமானியர்களையும் பாதிக்கிறது. மணலியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த திரு வெங்கடசுப்பு இணைப்பில் இருக்கிறார். வணக்கங்க சார், ஏற்கனவே பெங்களூருல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையிலுமே அது போன்ற ஆபத்து இருக்கிறதா? இந்தியா முழுவதுமே அந்த ஆபத்து இருக்கிறதுங்க. அரசாங்கத்திடம் இருக்கிற ஸ்டாக் ஒரு 4 நாட்களுக்கு தான் போதுமானதாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசாங்கம் பிரையாரிட்டி பேசிஸ்ல வீடுகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மட்டும் வழங்குவதாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். அதனால ஹோட்டலுக்கு இனி 2 நாட்களுக்கு மட்டுமே தமிழகத்தில் இருக்கிறது. உடனடியாக ஹோட்டல் உரிமையாளர்கள் நேரத்தை குறைப்பதை பற்றியும் ஐட்டம்ல எல்லா வெரைட்டியும் கொடுக்காம சில வெரைட்டியை கட் பண்றதை பத்தியும் ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம். 2 நாளைக்கு மேல இருக்கிற கேஸ் சப்ளை வராது. அதையும் தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் தமிழகத்திலும் அனைத்து உணவகங்களையும் மூடுவதை தவிர வேறு வழி இல்லை. அதோடு மட்டுமல்ல, விலைகளையும் உயர்த்தி விட்டார்கள். இப்ப ஏறக்குறைய 150 ரூபாய் நேரடியாகவும் இந்த டிஸ்கவுண்ட கட் பண்ணதுனால ஒரு 250 ரூபாயும் மொத்தம் கிட்டத்தட்ட 500 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு ஏறி இருக்கிறது. இது 20% 25% விலை உயர்வு. அத்தியாவசிய பொருளுடைய விலைகளும் உயர்வதாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த சேவையை எங்களுக்கு வழங்க முடியுமா என்று தெரியவில்லை. என்றைக்கு அதை ஹோட்டலில் மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதும் தெரியவில்லை. சிலிண்டர் இருப்பு இன்னும் 2 நாட்களுக்கு தான் இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் பெங்களூரு போலதான் தமிழகத்தினுடைய நிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தொடர்பாக அரசு கிட்ட பேசி இருக்கிறீங்களா? அவங்க சார்பா உங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறாங்க சார்? அரசு கிட்ட தொடர்ந்து லெட்டர்ல அனுப்பிச்சு கம்யூனிகேஷன் பண்ணிட்டே இருக்கிறோம். பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறோம். அநேகமாக 12ஆம் தேதி டெல்லி செல்ல இருக்கிறேன். அங்கு செய்தும் இதை பற்றி முயற்சி செய்யப்படும். இப்போது டெல்லியில் இருக்கிற ஆல் இந்தியா ஹோட்டல் அசோசியேஷன் மூலமாக தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசும் எல்லா சோர்ஸும் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் நமக்கு கல்ஃப் வழியா வராம வேற வழியா சுற்றி வந்தா 25 நாட்கள் ஆகும் நமக்கு சேர்றதுக்கு. சோ இந்த நிலைமை இந்த மாத இறுதி வரையும் தொடரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி நிலைமை தொடர்ந்ததுன்னா நம்ம கொரோனா காலம் மாதிரி தான், கடைகளை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற நிலைமை ஏற்படும். உடனடி நடவடிக்கையாக நேரத்தை குறைப்பதும் சில வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை குறைக்கிறதும் உடனடியான ஒரு தீர்வாக இருக்கும் என்று நம்புகிறோம். தமிழகத்துல ஹோட்டல்கள் மூடப்படுவது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா மாணவர்கள்ல இருந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. குறிப்பா ஹோட்டல் உரிமையாளர்கள் அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடும். என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சார்? பாதிப்புகள்னு எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் டிராவல் பண்றவங்க பூராமே வியாபார விஷயமாகவும் உடல்நிலை ஹெல்த்துக்காக தான் டிராவல் பண்றாங்க பிசினஸ்க்கு.
இவங்க பூரா எங்க போய் சாப்பிடுவாங்க? அந்த பிசினஸ் லெவல் ஃபுல்லா கட் ஆச்சுன்னா நம்முடைய எக்கானமியே பாதிக்கப்படும். ரெண்டாவது, உணவகங்கள் தான் மேக்சிமம் விவசாய பொருள்களை கன்சியூம் பண்ற கன்சியூமர். அப்போ விவசாயிகள் விளைவிக்கின்ற பல உணவு பொருள்களும் விற்க முடியாத நிலைமை ஏற்படும். அது மாத்திரமல்ல, ஆயில்ல இருந்து ஃபுட் கிரெயின் வரையும் நமக்கு விற்பனை செய்கிற வியாபாரிகள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படும். உணவகங்களை பொறுத்தளவிலே தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 100 உணவகங்கள் சுத்தமாக பாதிக்கப்படும் அல்லது மூட வேண்டிய நிலைமைக்கு வரும். அதை நம்பி இருக்கிற ஒரு 50 லட்சம் தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைகளை இழக்கின்ற நிலைமை ஏற்படும். இன்டைரக்டா ஹோட்டலுக்கு சப்ளை பண்றவங்க இன்னும் பல மடங்கு அவர்களும் அவருடைய வியாபாரத்தை எல்லாம் இழக்க வேண்டி வரும். பினான்சியல் நிலைமை ரொம்ப மோசமா போகும். இதோட சேர்த்து பொருளாதார இழப்பும் ஏற்படக்கூடும். இணைப்பில் வந்து பேசியதுக்கு நன்றி சார். பெங்களூரு போல தமிழகத்திலும் ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திலும் வணிக சிலிண்டர்களுக்கான இருப்பு 2 நாட்களுக்கு மட்டுமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் பிரதமர் மோடிக்கும் கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள்.